சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் விபிஎன் யூஸ் பண்ணுறது லீகலா இல்லீகலா? இந்தியாவில் விபிஎன் யூஸ் பண்ணுறது லீகல் தான். விபிஎன் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லை. ஓகே. ஏன்னா அப்படி இல்லீகல் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து எல்லா ஆப்ஸுமே எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்தியன் சர்வீஸ்லேருந்து விபிஎன் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விபிஎன் யூஸ் பண்ணுறது இல்லீகல் கிடையாது. என்ன மாதிரி ஆக்டிவிட்டி அதில் ஃபாலோ பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி அதை வந்து நம்ம மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணாலுமே அதை மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஒரு எண்ட்லேருந்து. எப்போ அந்த ஒரு பார்டர் லைன் இருக்கும், அதை நம்ம கிராஸ் பண்ணக்குள்ள நம்ம எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி சாக் சென்டரில் ஒரு அலர்ட் சொன்னோமோ அந்த மாதிரி அவங்களுமே ஒரு அலர்ட் சிஸ்டம் வச்சிருப்பாங்க. அதை கிராஸ் பண்ணக்குள்ள தான் நம்மளை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, ஃபர்தராக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறது எல்லாமே. ஓகே சார். இந்தியன் கவர்மெண்ட்டில் சைபர் லாவை பற்றி சொல்லுங்கள். ஐடி ஆக்ட் வந்து சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லைன்னா எப்படி சார்? ஓகே, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ரெகுலேஷன்ஸ் படி லாஸ் எல்லாமே நல்லதாக இருக்குது. ஐடி ஆக்டும் சரி, சைபர் லாஸ் இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சோஃபார். பட் அது எல்லாமே எல்லா ஒரு சைபர் ஆக்டிவிட்டி, என்ன ஒரு சைபர் கிரைம் அட்டாக் நடக்குதுனாலும் அதுக்கு ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் எப்படி நடக்கணும், அதுக்கு ப்ராப்பரான லாஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்றைக்கி நம்ம ஏதோ ஒரு ஆன்லைன் மீடியமில் ஏதோ ஒரு சோஷியல் மீடியா ஃபாரமில் ஏதோ ஒரு எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட்டோ இல்லை 18+ கண்டென்ட்டோ ஏதோ ஒன்று இருக்குது, ஆர் ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் இருக்குன்னுக்குள்ள அதை நம்ம ரிப்போர்ட் பண்ணோம்னா வித்தின் 24 hours அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ இந்தியன் லா படி எல்லாமே சேஃபாக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து அதிகமாக வந்து ப்ரௌஸ் பண்ணுறாங்க, நிறையா வந்து இன்டர்நெட்டில் தான் வந்து வாழவே செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓகே, இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது என்ன கேட்டால் ரொம்ப நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். அதை தப்பே சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது தான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த சைபர் செக்யூரிட்டியில் எந்த ஃபீல்டை எடுத்துக்கிட்டாலுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. த ஒன்லி திங் இஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நம்ம கற்றுக்கணும். ஓகே. ஒரு இன்டர்நெட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டோன்னா இப்போதைக்கு சோஃபார் இருக்கிற டெக்னாலஜி வைஸ் அதை தாண்டி பெஸ்ட் விஷயம் இல்லைன்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஒன்லி திங் இஸ் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கணும், அவ்வளோதான். அதை தாண்டி இல்லை. ஓகே. ஓகே சார். சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்குது? ஓகே, ஸோ இப்போது கார்ப்பரேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ தான் வந்து இன் ஜென்ரல்னு பார்த்தோம்னா ஸ்கில் தான் மேட்டர். ஓகேங்களா, எல்லா கம்பெனிஸும் நம்மளோட போர்ட்ஃபோலியோ எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறோம் ஸ்கில் தான் பார்க்குறாங்க. பட் ஸ்டில் சர்டிஃபிகேஷன் இஸ் மேண்டட்டரி டு கிராஸ் தி என்ட்ரி லெவல். ஓகேங்களா, ஸோ ஒரு சில கம்பெனியில் சர்டிஃபிகேஷன் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பிகினர் லெவல்னு பார்த்தோம்னா நம்ம எதர் சிஹெச் சர்டிஃபிகேஷன் போகலாம். அது முடிச்சதுக்கப்புறம் ஆப்வியஸாக அதோட நிறுத்தது நல்லது கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஆப்வியஸாக நம்மளை அப்ஸ்கில் பண்ணணுக்குள்ள சிஹெச் முடிச்சுட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்னு பார்த்தோம்னா இஜேபிடி பண்ணலாம், ஆர் பிஎன்பிடி அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது, அண்ட் சிஆர்டிபி அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே அடுத்தடுத்த லெவல் முடிச்சுட்டு ஃபைனலாக ஓஎஸ்சிபி அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேஷன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல், பிகினர் ட்ரை பண்ண வேணாம். ஓஎஸ்சிபின்றதுலாம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல், கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். ஸோ பட் அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து உங்களோட என்டிட்டியில் ஹையர் பேக்கேஜுக்கே நீங்கள் போகலாம். பிகினஸாக இருந்தாலும் ஃப்ரெஷராக இருந்தாலுமே ஹையர் பேக்கேஜுக்கே எடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த சர்டிஃபிகேஷன்லாம் ஃபாலோ பண்ணலாம். ஓகே. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைபர் செக்யூரிட்டி கம்யூனிட்டி ஏதாவது இருக்கா? தாராளமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுன்னு சொல்லல, ப்ரிசைஸாக நீங்கள் சென்னை சிட்டிக்கு ஒரு இப்போ சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னைக்குன்னு தனி சாப்டர் இருக்குது. அண்ட் இன்னும் ப்ரிசைஸாக போனோம்னா அந்த ஒவ்வொரு கம்யூனிட்டிலுமே ஒவ்வொரு காலேஜுக்குமே ஒவ்வொரு சாப்டர் இருக்குது. ஸோ நல் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது, நல் கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். எல்லாமே சைபர் செக்யூரிட்டி பேஸ்ட் கம்யூனிட்டி. அதை தாண்டி ஓஆஸ்பி கம்யூனிட்டின்னு சொல்லுவோம், OWASP. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான கம்யூனிட்டிஸ் எல்லாமே ஃப்ரீ கம்யூனிட்டிஸ். மந்த்லி மீட்டப் நடத்துவாங்க, ஃப்ரீ என்ட்ரிஸ் தான். ரெகுலராக நமக்கு வந்து ஆஃப்லைன் மீட்டப்லேயும் சரி ஆன்லைன் மீட்டப்லேயும் சரி ரெகுலராக புதுசாக ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து ஒரு 2-3 டாபிக் எடுத்து அதை ஒரு ப்ரொஃபஷனல் வச்சு க்ளீனாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது சென்னையிலையும் சரி இல்லை நிறைய மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் இப்போ கொண்டுட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. காலேஜ் ஒரு சாப்டர் இருக்குது. சென்னைன்ட்டு கிடையாது, எல்லா ஊர்லேயுமே இருக்குது. தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது, வேர்ல்டு வைடாகவே இருக்குது இந்த கம்யூனிட்டி. ஸோ இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே நிறைய புதுசாக கற்றுக்கலாம். அண்டு கற்றுக்கிறத தாண்டி உங்களுக்குன்ட்டு ஒரு ஓகே உங்கள் ரீஜனில் யாரெல்லாம் சைபர் செக்யூரிட்டியில் இருக்காங்கன்ற ஒரு நெட்வொர்க்கிங் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இமேஜஸ் வந்து கிப்லி இமேஜாக இருக்கட்டும், இல்லை வந்து இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இமேஜஸ் வந்து கிரியேட் பண்ணி வந்து நம்ம நிறையா சோஷியல் மீடியாவில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அப்லோட் பண்ணுற இமேஜ்னால நம்மளோட டேட்டா வந்து எவ்வளோ வந்து நம்ம ஏஐட்ட கொடுக்குறோம், அதுவும் வந்து அது நல்லதான்னு கேட்டோம்னா அதை நம்ம ப்ரிசைஸாக சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தோம்னா நம்ம அவுட்புட்டை தான் சோஷியல் மீடியாவில்
போஸ்ட் பண்ணுறோம். நம்ம ஒரு ஏஐ கிட்ட கொடுத்து அதோட அவுட்புட்டை தான் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறோம். பட் ஒரு ஒரிஜினல் சோர்ஸ் ஆஃப் இமேஜை வந்து நம்ம ஏஐ கிட்ட தான் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், இல்லை பர்ப்ளெக்சிட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் கிட்ட தான் நம்ம இன்புட்டாக நம்மளோட ஒரிஜினல் சோர்ஸ் ஆஃப் இமேஜை நம்ம கொடுக்குறோம், ரைட்டா? ஸோ அவங்க எந்த மாதிரியான செக்யூரிட்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, இது ஒரு வைடர் வேர்ல்டு வைடாக தெரிகிற ஒரு ஏஐ கம்பெனி ஆர் ஏஐ பேஸ்ட் என்டிட்டின்றதுனால ஆப்வியஸாக அவங்க செக்யூரிட்டி வைஸ் அவங்க கேரி அவுட் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. பட் ஸ்டில் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 100% செக்யூரிட்டின்னு ஒன்று எதுவும் கிடையாது. சோஃபார் அவங்க ஸ்ட்ரிக்ட் மெயின்டெனன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க செக்யூரிட்டி வைஸ். ஸோ ஆப்வியஸாக சேஃப் தான் அது. ஓகே, சேஃப் தான் சொல்கிறீங்க. பட் ஆனால் வந்து நம்மளோட ஃபோட்டோஸை வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். அந்த அப்லோட் பண்ணுற இமேஜஸை எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ணி அது வந்து ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி அதவே அது ஆட்டோமைஸ் பண்ணிக்காதா? ஏஐயோட வேலையே அதுதான். ஸோ ஏஐ பொறுத்த வரைக்கும் அது ஒரு எம்டி பாக்ஸ் மாதிரி. நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோமோ அது எல்லாத்தையுமே கற்றுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஒரு என்னோட இமேஜை கொடுக்குறேன், நீங்கள் உங்களோட இமேஜை கொடுக்குறீங்கன்னா, இப்போ நான் ஜென்ரிக்காக அந்த ஏஐ கிட்ட போய் எனக்கு ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னு நான் கேட்கக்குள்ள அது என்ன பண்ணுன்னா அதுக்கிட்ட இருக்கிற எல்லா டேட்டாவும் எடுத்துக்கும், அனலைஸ் பண்ணி அதை பிக்சல் பை பிக்சல் அதை ரெடி பண்ணிட்டு கம்பேர் பண்ணி ஓகே ஒரிஜினல் இமேஜ் இந்த மாதிரி எதுவும் இல்லை நம்மளோட டேட்டா பேஸில் அப்படின்ட்டு தான் நம்ம கிட்ட ஒரு இமேஜை கொடுக்கும். பட் ரியல் டைம்ல அந்த மாதிரி ஒரு பர்சனே எக்ஸிஸ்ட் ஆகிருக்க மாட்டாங்க. ரியல் ஃபோட்டோ எதுவுமே இன்னொருத்தருக்கு அவுட்புட்டாக கொடுக்காது. ஸோ நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இது கூட கம்பேர் பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு அவுட்புட்டே ஜென்ரேட் பண்ணும். ஓகே, அப்போ வந்து ரியல் ஃபோட்டோஸ் எதுவுமே வந்து நான் வந்து இப்போ ஒரு பிக்சர் வந்து எனக்கு ஒரு பையன் நிற்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து கிரியேட் பண்ணித்தான்னு சொல்லி ஏகிட்ட கேட்குறேன். அது வந்து ஒரு பிக்சர் கொடுக்குது. அது வந்து ஆல்ரெடி வந்து இருந்தவங்களோட ஃபோட்டோஸ் வந்து கிடையாது. அதே மாதிரி சிமிலராக இருக்கும். ஆமாம், ஒரிஜினல் இமேஜை எப்பயுமே வந்து கொடுக்காது. ஓகே சார் உங்கள்கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன், அதுக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியுமா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்வால் முக்கியமா இல்லை ஆன்டிவைரஸ் முக்கியமா? என்டிட்டியாக இருந்தால் ஃபயர்வால் முக்கியம், பர்சனல் காசாக இருந்தால் ஆன்டிவைரஸ் முக்கியம். ஓகே. ஸ்ட்ராங் பாஸ்வேர்டா இல்லை 2-step வெரிஃபிகேஷனா? 2-step வெரிஃபிகேஷன் தான். நீங்கள் என்ன தான் ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாலுமே சரி, 2FA இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல லீக் ஆனால் கூட அது போயிடும். 2FA இருந்துச்சுன்னா லீக் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. லினக்ஸா விண்டோஸா எது உங்களுக்கு யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்? எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா எனக்கு வந்து லினக்ஸ் ஈஸியாக இருக்கும். பட் ஜென்ரலாக ஏன்னா நாங்கள் அந்த என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறோம். பட் பேசிக் யூஸருக்கு விண்டோஸ் தான் ப்ரிஃபரபிள். ஓகே. VPN இல்லாமல் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணியிருக்கீங்களா? ஜென்ரலாக நம்ம ப்ரௌஸ் பண்ணுறது எல்லாமே VPN இல்லாமல் யூஸ் பண்ணுறது தான். VPN அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே நம்ம எப்போ வரும்னா நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னக்குள்ள தான் நமக்கு VPN தேவை. மற்றபடி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது எல்லாமே VPN இல்லாமல் யூஸ் பண்ணுறது. இல்லை நீங்கள் சைபர் செக்யூரிட்டியாக வந்து நான் ஏதாவது ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கும்போது VPN இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? தாராளமாக. ஏன்னா நாங்கள் வந்து பக் பவுண்டி பிளாட்ஃபார்ம்ன்றக்குள்ள ஆப்வியஸாக அவங்க பெர்மிட் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இவங்கெல்லாம் நீங்கள்லாம் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அலோவ் பண்ணியிருக்க வெப்சைட்டை தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே. அதுக்கு நம்ம வேற ஒரு இடத்துலேருந்து இம்பர்சனேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம VPN எல்லாமே தாராளமாக கொண்டு. ஓகே சார். ஒரு நாள் ஃபுல்லாக உங்களால் ஒய்ஃபை ஆர் நெட்வொர்க் இல்லாமல் இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா இன்டர்நெட்டை டிபெண்ட் பண்ணி தான் இப்போ பிஸ்னஸே இன்டர்நெட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அப்படின்னக்குள்ள இன்டர்நெட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. உங்கள் மெயில் ஐடிக்கு ஸ்பேம் மெயில்ஸ் எவ்வளோ வரும்? அதை என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? இனிஷியல் டேஸில் என்னோட ஸ்பேம் மெயில் பாக்ஸ் பார்த்தோன்னா 1000 தாண்டி 2000 தாண்டி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் எப்போ அது கம்மி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சுன்னா நான் அதுக்கான செக்யூரிட்டி மெஷர்ஸை கற்றுக்கினேன். என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா நம்ம நிறைய பேர் எல்லா வெப்சைட்டும் நம்ம டெம்பரரியாக யூஸ் பண்ணுற எல்லா வெப்சைட்டு கூட நம்மளோட மெயில் ஐடியை கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்குள்ள ஸ்பேம் நிறையா வரும். நம்ம ஒரு வெப்சைட்டுக்கு சப்ஸ்கிரைபே பண்ணியிருக்க மாட்டோம், பட் ரெகுலர் மெயில்ஸ் நமக்கு வந்துட்டு வரும். ஸோ இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா டெம்பரரி மெயில்ஸ் அப்படின்னு இன்டர்நெட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் கூகுளில் போயிட்டு டெம்ப் மெயில்னு சர்ச் பண்ணாலே ஒரு லிஸ்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் நமக்கு வரும். அதில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்க எல்லா மெயிலுமே டெம்பரரியாக ஒரு 10 மினிட்ஸோ இல்லை 20 மினிட்ஸ் தான் வேலிடிட்டி இருக்கும். அப்படின்னக்குள்ள நம்ம வந்து அந்த மாதிரி மெயில் எடுத்து நம்ம டெம்பரரியாக யூஸ் பண்ணுற வெப்சைட்டுக்கு சைன் அப் பண்ணோம்னா நம்ம பர்சனல் மெயில் பாக்ஸும் க்ளீனாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம டெம்பரரியாக யூஸ் பண்ணுற வெப்சைட்டுக்குமே ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ டெம்பரரி மெயில்ஸ் யூஸ் பண்ணால் ஓகே. உங்கள் ஃபஸ்ட்டு ஹேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சக்ஸஸா இல்லை ஃப்ளாப்பா? ஃப்ளாப் தான். ஓகேங்களா? ஏன்னா ஜென்ரலாக ஹேக்கிங்ட்டு நம்ம சொல்ல முடியாது. ஒரு க்யூரியாசிட்டியில் ஸ்கூல் டேஸில் நம்ம பண்ண முடியாது. நம்ம ஒரு ஃபேஸ்புக்கை ஹேக் பண்ணுறோம், இன்ஸ்டாகிராமை ஹேக் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டியில் எல்லாம் ஸ்டார்ட் ஆனது தான். இது எதுவுமே நம்மளை அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் ஒரு தனி ஆள் ஈஸியாக டக்குன்னு ஹேக் பண்ணுறதுக்கு டூல் வச்சு ஹேக் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக வச்சிருக்க மாட்டாங்க. ஓகே.
ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது, ஓகே ஃபிஷிங்னா என்ன, சோஷியல் இன்ஜினியரிங்னா நான் வீக்கஸ்ட் லிங்க்கு வந்து சோஃபார் இப்போ இருக்கிற வரைக்கும் டெக்னாலஜியோட ஹியூமன்ஸ் தான் வீக்காக இருக்காங்க, இதனால தான் இந்த டெக்னிக்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் அதுக்கப்புறம் கற்றுக்கினது தான். ஓகே. ஸோ ஆப்வியஸாக ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர். ஓகே. பாஸ்வேர்டு வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணுவீங்க நீங்கள்? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாஸ்வேர்ட் சேவ் பண்ண மாட்டேன். ஓகே. நிறைய பேர் வந்து பாஸ்வேர்ட்ஸை ப்ரௌசர்லேயே சேவ் பண்ணுவாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு நம்மளோட பாஸ்வேர்டுன்றது சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும். அதை சேவ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்ம வேற இருக்கோன்னா, இன்கேஸ் ஏதாவது செக்யூரிட்டி வைஸ் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்றத நமக்கு தெரியணும். நம்ம கிட்டத்தட்ட எப்படின்னா நம்ம ஜுவல்ஸை பீரோவில் வச்சுட்டு சாவியை நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியுற மாதிரி எங்கேயா வைக்கிற மாதிரி தான் அது. ஸோ அதை எப்படி அதை சேவ் பண்ணணும், ப்ரௌசரில் சேவ் பண்ணால் மட்டும் பார்த்தாது, அதை எப்படி சேவ் பண்ணணுன்றது சிமிலராக நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் எதாவது இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். ஸோ என்னோட கேஸில் நான் சேவ் பண்ண மாட்டேன். அண்டு ஒய்ஃபை ஹேக் பண்ணியிருக்கீங்களா? இதை ஒய்ஃபை ஹேக் பண்ணுறதுன்னு எப்படின்னா, லைக் பர்சனலுக்காக பண்ணதில்லை. இப்போ நாங்கள் ஒரு என்டிட்டிக்கு போகிறோம், அங்கே ஒரு பென்டெஸ்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ செக்யூர்டாக இருக்குன்னு நாங்கள் டெஸ்ட் பண்ணோம்னா, அப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா admin 1 2 3 இதே டிஃபால்ட் பாஸ்வேர்டே சேஞ்ச் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒய்ஃபைல நம்ம ஜாயின் ஆகிட்டாலே அந்த ஒய்ஃபைல யார் யாரெல்லாம் கனெக்ட் ஆகிருக்காங்களோ எல்லாரும் டேட்டாஸும் பார்க்க முடியும். அதனால தான் நம்ம ஓப்பன் ஒய்ஃபை எதுவும் கனெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ஸாக போகிறோம், ஹோட்டல் போகிறோம், அங்கே போயிட்டு ஏதோ ஒரு பேங்கிங் ஆக்டிவிட்டி பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு மெயின் காரணம் தான். அதான். ஓகே. உங்கள் ட்ரீம் சைபர் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட்னா என்னது? என்னோட ட்ரீம் இல்லை அப்படி சொல்ல முடியாது நம்ம பொறுத்த வரைக்கும். ஏன்னா சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு அட்டாக் நடக்குது, அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கலன்னா நான் அவுடேட்டட். ஸோ ஒரு கோல் வச்சேன்னா அந்த கோல் ஆல்ரெடி அவுடேட்டட் கோல்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோல்ன்ட்டுலாம் வைக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா வைஸ் நம்மளோட ஆர்கனைசேஷனை ஸ்கேல் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் அப்படின்றது தான். ஜென்ட்ரிக்காக தான் வச்சுருப்போமே தவிர ப்ரிசைஸாக இதுதான் கோல்னு சைபர் செக்யூரிட்டி நம்மளால வைக்க முடியாது. ஓகே. மோஸ்ட் ஆஃப் த காமன் பாஸ்வேர்டு என்னது? மோஸ்ட் ஆஃப் த காமன் பாஸ்வேர்டுன்னு பார்த்தோம்னா, நேம்ஸ் ஃபாலோட் பை @12345. இது காமனாக சில பேர் பாஸ்வேர்டுன்ட்டுனே பாஸ்வேர்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கேட்டகரிஸ் நிறைய பேர் இருக்காங்க. மோஸ்ட்டாக நாங்கள் இது ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் தான். ஒரு சில பேருக்கு நான் சைபர் செக்யூரிட்டினா என்னன்னு சொல்லி புரிய வைக்கவே முடியாது. அது நாங்கள் மோஸ்ட்டாக ஃபேஸ் பண்ணுற சேலஞ்ச். இப்போ நம்ம பாஸ்வேர்ட் சொல்கிறோன்னா கூட இது ஏன் நம்ம இப்படி வைக்கக்கூடாதுன்ட்டு கொஷின் கேட்டால் பரவாயில்ல, ஓகே இது வச்சுட்டேன் இந்த பாஸ்வேர்டு எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்ச். இன்னும் சொல்லப்போனால் நான் வீட்டில் பொறுத்த வரைக்கும் கூட ஜென்ரலாக எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு நான் கேட்கக்குள்ள சைபர் செக்யூரிட்டின்னக்குள்ள அவங்க ஏதோ செக்யூரிட்டி வைஸ் ஏதோ ஜாப்னு நினச்சிக்கிட்டாங்க. சைபர் செக்யூரிட்டின்றதே அவங்களுக்கு புரியல. ஸோ ஒரு காலேஜஸ்க்கோ இல்லை போக்குள்ள இந்த மாதிரி அவங்க இன்வைட் பண்ணக்குள்ளையோ ஆர் அவங்க வெல்கம் பண்ணக்குள்ள தான் நம்மளால் ஈஸியாக அவேர்னஸ் க்ரியேட் பண்ண முடியும்.